இப்போ சூடு பறக்கிற 2020 வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ செமிஃபைனலுக்கான ஆட்டம் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அந்த ஆட்டத்தில் இன்னைக்கான ஆட்டத்தில் வந்து ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிட்டாங்க. அதனால நெட் ரன் டிபேட்டில் 3வது இடத்துல இருந்தாலும் இப்போ அடுத்த வர்ற மேட்ச்சில் வந்து இந்தியா ஆஸ்திரேலியாவான மேட்ச்சில் வந்து இந்தியா ஜெயிச்சு ஆஸ்திரேலியா தோத்துருச்சு அப்படின்னா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷோட ஒரு ஜெயிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக உள்ளார போயிடும். ஆப்கானிஸ்தான் செமிஃபைனல் விளையாடும். அப்படி ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷோட தோத்துருச்சுன்னா ஆஸ்திரேலியா இந்தியாவோட தோத்துருச்சுன்னா யார் 2 ரன் அடிப்படையில் யார் இருக்காங்களோ அவங்க 2 பேர் தான் முன்னாடி இருப்பாங்க. கண்டிப்பாக இந்தியா செமிஃபைனல் போயிருச்சு. மித்த உள்ள 2 டீமில் இப்போ ஆஸ்திரேலியாவோ ஆப்கானிஸ்தான்ங்கிறது தான் பார்த்துட்டு இருக்காங்க குரூப் ஏல. அடுத்து நம்ம குரூப் பி பார்க்க வந்தோம்னா சவுத் ஆஃப்ரிக்கா இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவோட அடுத்தது வெஸ்ட் இண்டீஸ், அடுத்தது இங்கிலாந்து, யூஎஸ்ஏ இருக்குது. அடுத்து வர மேட்ச்சில் இன்றைக்கான மேட்ச்சில் வந்து இங்கிலாந்து யூஎஸ்ஏ மேட்ச்சில் இங்கிலாந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னா நெட் ரன் ரேட்டில் இங்கிலாந்து முன்னாடி போயிடும், செமிஃபைனல் போயிடும். அதனால் அடுத்த உள்ளது சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ். இந்த டீமில் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக உள்ளார போயிடும் சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்கா தோற்று வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா நெட் ரன் ரேட்டில் யார் அதிகமாக இருக்காலோ அந்த டீம் தான் உள்ளார போகும். அப்படி பார்த்தா சவுத் ஆஃப்ரிக்கா வெளியில் வந்துடும், வெஸ்ட் இண்டீஸ் உள்ளார போயிடும். அப்படி இல்லை இங்கிலாண்டும் இன்றைக்கி யூஎஸ்ஏவும் தோத்துருச்சு, இங்கிலாந்து வந்து யூஎஸ்ஏவோட தோத்துருச்சு அப்படின்னா அடுத்தது வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்காவை ஜெயிச்சிருச்சுன்னா யார் 2 ரேட்டில் இருக்காங்களோ இந்த 3 டீமில் அவங்க தான் உள்ளார போவாங்க. அதாவது எல்லாருக்குமே 2 பாயிண்ட் கிடச்சிரும். எல்லாருக்குமே 2 பாயிண்ட் கிடைக்கும். அப்போ வந்து கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் உள்ளார போயிடும் சவுத் ஆஃப்ரிக்காவை ஜெயிச்சிருச்சுன்னா. இங்கிலாந்து போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட இங்கிலாந்து 2 ரேட் அடிப்படையில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வெஸ்ட் இண்டீஸும் சவுத் ஆஃப்ரிக்காவும் உள்ளார போயிடும். வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்காவை ஜெயிச்சிருச்சுன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப குறைச்ச ரனில் தோக்காமல் ஒரு அளவு டீசெண்டான ஒரு ஸ்கோரிங்கில் தோத்தாங்கன்னா 1 ரன் 2 ரன் அந்த அடிப்படையில் தோத்தாங்கன்னா, அது இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்கா நிறையா 2 ரேட் வித்தியாசத்தில் தோத்தாங்கன்னா இங்கிலாந்து உள்ளார போகும், வெஸ்ட் இண்டீஸ் உள்ளார போகும். சவுத் ஆஃப்ரிக்கா செமிஃபைனல் போகாது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்றைய மேட்ச் தான் அதை தீர்மானிக்கும். இங்கிலாந்து யூஎஸ்ஏ எவ்வளோ ரன் அடிப்படையில் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த மேட்சோட. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.